Hi friends, welcome to Valamadi's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th physics example 2.9 தான் பார்க்க போகிறோம். 2 vectors are given as r vector is equal to இந்த வெக்டார் கொடுத்துருக்காங்க அண்ட் எஃப் வெக்டார்னு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு கொடுத்து டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் அந்த சம்மில் வருது. ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க 2 வெக்டார்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க, ஆர் கிராஸ் எஃப். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா, மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐ கேப், ஜே கேப், கே கேப். இது வந்து காமன் இப்படியே தான் இருக்கும். நம்ம எந்த கிராஸ் ப்ராடக்ட் போட்டாலும் மேலே வந்து இந்த லைன் ஐ, ஜே, கே தான் எழுதணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு எந்த 2 வெக்டார் வந்து நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆரும் எஃப்பும். என்ன பண்ணால் ஆரோட கோஎஃபிஷியன்ஸ் மீன்ஸ் அந்த யூனிட் வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மேக்னிடியூட் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். 2, 3, 5. இப்போ 2, 3, 5 இது நேராக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எஃப் வெக்டாருக்கு வந்து அதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம். அப்போ 3 - 2 4 அப்படின்னு வருமா. இந்த மைனஸ்லாம் விட்டுறக்கூடாது. ஓகேவா, எல்லாம் எழுதிக்கணும். 3 - 2 4 அப்படின்னு வந்துடும். அப்புறம் யூஸ்வலாக நம்ம பண்ணுற இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா, மேட்ரிக்ஸில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூஸ் வருவோம்ல, அதே மாதிரி தான். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஐ வச்சுக்கணும். ஐ இன்ட்டு இப்போது நம்ம வந்து இந்த இதையும் மறந்துடணும், இந்த ரோவையும் மறந்துடணும், இந்த காலமையும் மறந்துடணும். ஓகேவா, இப்போ நமக்கு இருக்கிறது இந்த 4 நம்பர்ஸ் தான். இப்போ இந்த 4 நம்பர்ஸ் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 4 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். -2 × 5 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா, இப்போ 3 × 4 என்ன வரும், 12 -2 × 5 இப்போது -10 அப்படி போட்டுக்கணும். அடுத்து இது வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மைனஸாக இருக்கணும். அடுத்து இது வந்து ப்ளஸ் ஆகிடணும். ஓகேவா, இப்போ இது -j இன்ட்டு இப்போ வந்து நமக்கு இந்த ரோ மறந்துடணும், இந்த காலம் மறந்துடணும். ஓகேவா, மீன்ஸ் இந்த காலம் இந்த ரோ இதை விட்டுட்டோம் அப்படின்னா சாரி, இப்போ நம்ம ஐ தானே எடுக்கிறோம். அப்போ வந்து இந்த ரோவை விட்டுணும், இதே விட்டுணும். அப்போது இதுக்கு நம்ம இருக்கிறது இந்த 2 நம்பர்ஸ் தான். அப்போது 2 × 4 ஓகேவா, இந்த 2 4 2 × 4 8 -3 × 5 -15 அப்படின்னு வருமா, -15. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே இன்ட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இதையும் விட்டுறணும், இதையும் விட்டுறணும். ஓகேவா, அப்போ மீதி வந்து இதையும் விட்டுறணும். அப்போ மீதி நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 × -2 3 × 3 அப்படின்னு வரும். ஓகேவா, 2 × -2 3 × 3 அப்போ 2 × -2 என்ன -4. அப்போ 3 × 3 வந்து 9. அதுதான் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கணும்னா இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குல்லையா, அப்போ ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போது 12 + 10 × I அப்படின்னு வரும். மைனஸ் இங்கே வந்து 8 - 15 வந்து நமக்கு என்ன வருது, -7 வருது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +7j. அப்புறம் -4 - 9 அப்போ -13k அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 22 வருது. 22i + 7j -13k அப்படி வருது. அவ்வளோதான். இதான் வந்து ரிசல்டன்ட் வெக்டார் டவ் வெக்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.